ஹலோ வியூவர்ஸ், செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்க போகிறீங்களா? அப்போ எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறத ஷார்ட் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், பியூசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இதில் நேம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே போல் இன்ஜின் நம்பரும் சேசிஸ் நம்பரும் ஆர்சி புக்கில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருவீங்க. இது இல்லாமல் பைக்கோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும். பைக்கை சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ் கிடச்சிதுன்னா அதை வாங்கி பார்க்கலாம். அதில் ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலோ இல்லை மறைமுகமான ரிப்பேர்ஸ் எதுவும் நடந்தாலோ கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஓடோமீட்டர் செக் பண்ணணும். அதில் மைலேஜ் பார்க்கணும். இது ஃபேக் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சர்வீஸ் ரெக்கார்டை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்ததாக பைக்கோட ஃப்ரேம், பெயிண்ட்டு, குழிகள் இருக்கான்னு பார்க்கணும். பெயிண்ட்டு மிஸ்மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தாலே எங்கெங்கெல்லாம் நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இன்ஜினை செக் பண்ணணும். இன்ஜினில் டிஃப்ரெண்ட்டான சத்தம் எதுவும் வரக்கூடாது, புகையும் டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடாது. அதே போல் இன்ஜின் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். டயர் பொறுத்த வரைக்கும் த்ரெட் லெவல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். பிரேக் கரெக்டாக பிடிக்குதா, அதே போல் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். சஸ்பென்ஷனையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லைட்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் கியர் கரெக்டாக சேஞ்ச் ஆகுதா, பிக்கப் கரெக்டாக இருக்கா, பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வண்டி ஒரு பக்கமாக இழுக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வாகன் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் எதுவும் லோன் இருக்கா, செலான்ஸ் இருக்கா, போலீஸ் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது கோல்டு ஸ்டார்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். பைக்கை வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் அது ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒரிஜினலான கண்டிஷன் தெரியணும் அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு ஆன் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோன்னா தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சில செல்லர்ஸ் நம்ம வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சு ஆன் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டான ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ஆயில் லீக்கேஜ் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். இன்ஜின் கிட்ட பைக்குக்கு கீழே ஆயில் ட்ராப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்படின்னா உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து லைட்டு, இண்டிகேட்டர், ஹாரன், செல்ஃப் ஸ்டார்ட் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். லைட் மின்னுதா அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் அந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பேட்ரி இல்லைனா ஒயரில் பிரச்சனைன்னு அர்த்தம். கடைசியாக எப்போ பேட்டரியை சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. வீக்கான பேட்டரியாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்டிங் இஷ்யூஸ் வரும். இது 1,000 to 3,000 வரைக்கும் செலவு வச்சிடும். இது மட்டும் இல்லாமல் எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. எக்ஸ்ட்ரா எதுவும் எக்ஸாஸ்ட் பைப்பு, மார்க்கெட்டில் கிடைக்கிற பார்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஃபைன் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கடைசியாக டிப்ரிஷியேஷன் ரூல் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பைக்கானது வருஷத்துக்கு 15% 20% வரைக்கும் அதோட வேல்யூவை இழக்கும். அதுக்கேற்ற மாதிரி எத்தனை வருடங்கள் ஆச்சு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வேல்யூஸை பேசி முடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மிஸ்டர் மோட்டார்.